நித்யானந்தம் இன்னைக்கு பரிவிராஜக யாத்திரையுடைய 3வது நாள். இங்க நித்யானந்த ஜென்மபூமி க்ஷேத்திரம்ல இருக்கக்கூடிய அருணகிரி யோகீஸ்வரருடைய ஜீவசமாதி கிட்ட இருந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இங்க இருந்து தான் நம்ம யாத்திரையை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ சுவாமி இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது நான் இந்த வீடியோல உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஆதினமானது 19 ஏப்ரல் 2008 அதான் திறக்கப்பட்டது. இந்த இடத்துல இதே இடத்துலதான் அருணகிரி யோகீஸ்வரர் அவரே சுவாமிஜி கிட்ட கிரிவலம் வரும்பொழுது இந்த இடத்துல இந்த வன்னி மரத்துக்கு கீழே அமர்ந்து சாமி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய ஜீவ சமாதி, we need to have is ஜீவ சமாதி in the land which is going to be available for us to do the worship, meditation and ritual. With that declaration he brought me to this very land, and under the vanni tree he sat and had ஜீவ சமாதி and showed. அதாவது சாமி கிட்ட இந்த இடத்துல பிற்காலத்துல ஜீவசமாதி அமையணும், இந்த இடம் நமக்கு பிற்காலத்துல ஆதீனமா அமையும் அப்படின்றது பல வருடங்களுக்கு முன்னாடியே சாமி சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே அவரோட இங்க கிரிவலமா இந்த இடத்துல இந்த வன்னி மரத்துக்கு அடியில உட்காந்து இத சாமிக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல அவர் எப்பவுமே அவைலபிளா இருக்கிறதாகவும் இந்த இடத்துல நமக்கு ஆசிரமம் அமையும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. 2000 அதாவது 2000 அப்ப சாமி அவருடைய பரிவிராஜகம் முடிச்சுட்டு திருப்பி வரும்பொழுது அவர் அந்த உடம்புல செட்டில் ஆன பிறகு, சமாதி நிலையில இருந்து செட்டில் ஆன பிறகு அவருடைய பப்ளிக் வாழ்க்கைய துவங்கும் பொழுது இந்த இடத்துக்கு அவர் அந்த பழைய நினைவுகளை எடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல அவர் போட்டோ எடுத்திருக்காங்க. ஐ வெண்ட் அண்ட் டிஸ்கவர் தட் பிளேஸ், ரீகனெக்டட் வித் தட் பிளேஸ் அண்ட் டுக் போட்டோகிராஃப்ஸ் ஹியர் தேர். This place has too many sacred things associated. இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிறைய இதே மாதிரியான சாக்ரடான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதுல ஒன்னா பாத்தீங்கன்னா சாமி சொல்லியிருக்காங்க, தேவி பார்வதி when she came to திருவண்ணாமலை to do tapas to get the left off of Paramashiva and become his அதாவது அர்த்தநாதீஸ்வரரா, அதாவது தேவி பாத்தீங்கன்னா இதே இடத்துலதான் தவம் இருந்து பெருமானுடைய இடைபாகத்தை வாங்கின இடம் இதுதான். சோ அந்த தவம் புரிஞ்ச இடமும் இந்த இடமா தான் சாமி குறிப்பிட்டிருக்காங்க. திஸ் வாஸ் த பிளேஸ் கௌதம ஆசிரம் வாஸ் தேர். அதாவது கௌதம மகரிஷியோடைய இடமா ஆதீனமாவும் ஆசிரமாவும் இதுதான் இருந்திருக்கு. ஈவன் நவ் கௌதம மகரிஷி சமாதி இஸ் தேர் ஜஸ்ட் ஆப்போசிட் அவர் ஆசிரம். So this was the place where Parvati Parashakti stayed with Gautama Maharishi and did her tapas and become one with Paramashiva. And exactly the land came to my pre-monastic family. அதாவது சுவாமியோடைய மாமா அவங்க ஃபேமிலியில இருந்து சௌந்தரம் அவர் அப்படின்ற ஒரு மூலியமா தான் சுவாமிக்கு இந்த லேண்ட் ஆனது டொனேஷனாக பெறப்பட்டது. ஸோ அதுல இருந்து இது ஆதீனமா நம்ம வழிபாட்டு ஸ்தலமா உருவாகி இங்க அன்னதானம்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல இருந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பிசிக்கலா அருணகிரி யோகீஸ்வரரே பகவானுக்கு காட்சி, அதாவது அவரை கூப்பிட்டுட்டு இந்த இடத்துல இந்த வன்னி மரத்துக்கு கீழே அமர்ந்து சுவாமிக்கு இந்த அருமையான நிகழ்வை நடத்தி இருக்கிறாரு. ஸோ இது எல்லாருமே நம்ம பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப கொடுப்பனையா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாங்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இந்த பரிவிராஜகம் முற்றிலும் முழுமைத்துவத்தோட நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்ப போறோம். தேங்க்யூ நித்யானந்தம். பரிவ்ராஜக யாத்திரை 1 வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.